முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம் மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார் நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார், ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. ஆனால் நாங்கள் தேடும் போது நீங்களாம் கிடைக்கலம்மா. நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன், யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி தேடி தேடி, ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணை வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல, நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க, இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க, நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்கள் வரும்போது, நாங்கள் ஃபஸ்ட் பண்ணும்போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்துக்கு சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன், ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.